எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜேபி எஜுகேஷன் வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம மாத்ரா, இங்கே நான் எழுதியிருக்கிறது ஹிந்தியில் மாத்ரான்னு எழுதியிருக்கேன், அதான் இங்கிலீஷ்லேயும் மாத்ரா, தமிழ்லையும் அதை அப்படியே ட்ரான்ஸ்லிட்ரேட் பண்ணியிருக்கேன் மாத்ரான்னு. மாத்ரானா என்ன? அந்த சவுண்டோட லெட்டர் சேர்ந்துச்சுன்னா என்ன ஒரு எப்படி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஹிந்தி எழுத்து அ ஆ இ இ உ உ ரீ வரைக்கும் இங்கே எழுதியிருக்கேன். இது தமிழ் எழுத்து அ ஆ இ இ உ உ ரீக்கு தமிழில் எழுத்து கிடையாது. இப்போது சப்போஸ் நான் ஒரு மெய் எழுத்து கா எடுத்துக்கிறேன். அப்போ அந்த காக்கு ஆ சவுண்ட் வந்தால் எந்த ஒரு தொணக்காலோ ஒரு எதுவுமே நம்ம போட மாட்டோம். அதுக்கு பேர் தான் ஹிந்தியில் மாத்திரான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ காக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதே ஆ சவுண்ட் வரும்போது கா அப்படின்னு நம்ம கிட்ட இந்த மாதிரி போடுவோம்ல. இப்போ இதே மாதிரி ஹிந்தியில் எப்படி போடுவோம் நான் காட்டுறேன். ஹிந்தியில் மட்டும் எழுத்து எப்போவுமே லெட்டரை மேலே தொட்ட மாதிரி எழுதணும். தமிழில் உட்காந்த மாதிரி எழுதலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்தி எழுதுனீங்கன்னா கா எழுதுனீங்கன்னா இப்படி தான் தொடணும், அந்த லைனை தொடணும். நிறைய பிள்ளைங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, இப்படி எழுதுவாங்க. இது தவறான முறை, இதுதான் கரெக்டான முறை. லெட்ரு கொடியில் துணி காய போடுற மாதிரி க்ளோத்ஸ் லைன்னு எங்கள் மேடம் சொல்லுவாங்க. ஸோ க்ளோத்ஸ் லைனில் காய போடுற மாதிரி லெட்ரு மேலே இருக்கணும், லெட்ரு கீழே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த கா தமிழில் எப்படி கா அப்படின்னு சவுண்டுக்கு இந்த தொலைக்கால் போடுவோம். ஹிந்தியில் என்ன போடுவோம்? ஹிந்தியில் ரொம்ப சிம்பிள். கான்னு எழுதுவோம், எழுதிட்டு கிட்ட ஒரு கொம்பு, இதான் கா கா. அப்போ ஆக்கி மாத்திரா ஒரு கொம்பு மட்டும் போடும். நான் தனியாக மாத்திராக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அடுத்து கி குரில் கி. அப்போது அதை அப்படியே கா எழுதிட்டு உங்கள் இடது கை பக்கத்தில் சொல்லிக்கணும் கி கீ. நெடில் அப்போது கா எழுதிட்டு வலது கை பக்கமாக சொல்லிக்கணும் கீ. கு கு அகைன் குரில். ஸோ அதுக்கு எப்படி எழுதுவீங்க? கா போட்டுட்டு எழுத்துக்கு கீழே இப்படி சொல்லிக்கணும், இதான் கு கூ. கா எழுதிட்டு எழுத்துக்கு கீழே இந்த பக்கம் சொல்லிச்சா கூ. ஸோ இதுக்கு எந்த மாத்திரம் கிடையாது. ஆ சவுண்டுக்கு வெறும் கா தான். கா கா கி கீ கு கூ. 6 மாத்திரா. 1 2 3 4 5 6. அதாவது வெறும் எழுத்து ஆக்கி மாத்திரா ஒரு கோடு. இ சோட்டி ஈக்கி மாத்திரான்னு சொல்லுவோம். இடது பக்கமாகலேருந்து சொல்லிக்கணும். கீ வலது பக்கமாக சொல்லிச்சு விடணும். கு சோட்டி ஊக்கி மாத்திரா இடது பக்கமாக இப்படி சொல்லிக்கணும், எழுத்துக்கு கீழே. கூ வலது பக்கமாக எழுத்து கொஞ்சம் தூரமாக சொல்லிச்சு விடணும். இதான் ஃபஸ்ட்டு 6 மாத்திரா. அடுத்த 6 மாத்திரா அடுத்த வீடியோவில்.